புஷ்பம் போல் இருக்க வேண்டிய முகம் இன்று என்னமோ வாடி வதக்கி கரகரத்துக் கொண்டிருக்கிறதே. என்ன நடந்தது தளபதியார்? யாரோ ஒரு ஏழை பெண் இறந்து விட்டார். இறந்தவளை நினைத்து அழுது கொண்டிருக்கிறான். அவன் உண்ணவும் இல்லை, உறங்கவும் இல்லை. அவன் கண்ணீரை நான் எப்படி நிறுத்துவது எனக்கு ஒன்றுமே. இதற்காக கவலைப்படுகிறீர்கள்? மறக்க வேண்டும் என்றால் இளவரசனுக்கு வேறொரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்து விட்டால் காதல் மறந்து விட போகிறான். தளபதியாரே, மனதார காதலித்த பெண்ணை மறக்க முடியாமலே அழுது கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு திருமணம் என்று சொன்னால் அப்படி அவனை ஏற்றுக்கொள்வானா? ஏன் இல்லை சுந்தர்? அவனுக்கு மணப்பதற்கு எந்த நாட்டிலே பெண் இருக்கிறான்? ஏன் இல்லை? சுந்தரபுரி நாடு சுந்தரேச மன்னன் ஒரே ஒரு மகள், உட்பட்ட மகள் சுகுணோ இருக்கிறார். முறைப்படி சென்று பெண் கேட்டால் தடையில்லாமல் தருவார் சுந்தரேச மன்னன். சபாஸ் தளபதியார், தக்க சமயத்தில் தட்டி அனுப்பி விட்டாய். என் மகளை அவன் மறக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போதே புறப்படும் சுந்தரபுரி நாடு. ஒரையோடு பெண் கேட்கலாம். புறப்படுங்க. உன்னிடம் உண்டி காத்திக்கும் இருக்குதான் அது புரியும். சுந்தரேச மன்னருக்கு மகளாக பிறந்து சுகுணா என்ற பெயரோடு வந்துவிட்டேன். எனக்காக என்னோட தோழிங்க எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. ஏன்டி மல்லிகை தோட்டத்திலே சென்றுக்கிட்டு பாடுதையா சகரணி தோட்டத்திலே சென்றுக்கிட்டு பாடுதையா இந்த மனசே. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, யாரும் இல்லை, கொத்த பக்கம் பார்ப்பதில்லை, துடிக்குது மனசு.
நாம் மூவர் வந்து வெகு நேரமாய்விட்டது. ஆமாக்கா. இருந்தாலும் அன்று வர வேண்டிய இளவரசியம்மா என்றதும் வரவில்லையே. வந்து கொண்டே இருக்காங்க. சென்று பார்க்கலாமே. ஏண்டி மல்லிகா ரேகா செண்பகா அம்மா ஏமா அனிதபுரம் எங்க செல்வது வழக்கம் மலரும் செல்வது வழக்கமே. ஆடி பாடிக்கொண்டே போகலாமா போகலாமே. மலரை பார்த்தாயா எவ்வளவு அழகா அப்படியே பூத்து குளிக்கிறது பாரு. இந்த மலரெல்லாம் பார்க்க 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 சொல்லு இளவரசி அம்மா இந்த மலரை பார்க்கும்போது என்னுடைய மலை மனதே மாறிவிட்டது. ஆமா. ராசா ராசா உன்னை ஆடி கண்ணே கண்ணே உன்னை கண்ணுக்குள்ள வச்சு போனே நெல்லு கொட்டி வைக்கும் இந்த பட்டயத்தை அதை அப்பா பார்க்கலாம்.
நம் தாக்கிய நாடு. இத்தகைய சுந்தரபுரி நாட்டில் சுந்தரேச மன்னன் என்று நல்ல முறையிலே ஆட்சி செய்து வருகின்றேன். இருந்தாலும் எனக்கு ஒரு மகள் இருக்கின்றாள். அவள் பெயரோ சுகுணா. இலவசமா வருகிறார், இலவசமா வருகிறார். கொண்டு இருக்கிறார், கோயில் வருகிறார். அடிமலை பணியே நலமாடு இருக்க வேண்டும் மகளே. கோயிங்களா அப்படி இருக்குது. நல்லா இருக்கா? சரி, பரவாயில்ல. மகளே, நீ கன்னிப்பருவம் நீங்க மகை பருவம் அடைந்து விட்டாய். உனக்கென்று நல்லதொரு நாட்டு இளவரசரை பார்த்து திருமணம் செய்யணும்னு எனது ஆசை. அதனால மனம் முடிவு கட்டாரு. அதனால எல்லா நாட்டு இளவரசர் புகைப்படமும் மாடி மேல வச்சுக்கிறாங்க. பல நாடுகளில் இருந்து புகைப்பட ஓவியங்கள் வந்திருக்கின்றது. மாடி மீது இருக்கின்றது. உனக்கு என்ன பொறுமையா பாருமா. மேலாட பாத்துட்டு வந்து பாரு. அடியில பெரிய புகைப்படமா பாரு. பெரிய புகைப்படமா பாருங்க. சரிப்பா, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு மங்களவரி நாட்டு மார்தாண்ட மன்னன் தங்கள் பொற்கால கமலருக்கு வணக்கம் ஐயா. மங்களவரி நாட்டு படைத்தலைவரை காற்பனை நாட்டு காவல்காரன் வணக்கம் ஐயா. என் நாட்டை காவலான் யானா வணக்கம் ஐயா நல்லது விடுகிறது. மன்னர் மன்னா, எங்களுடைய நாட்டை தேடி வர காரணம் என்னவோ? மன்னவா, உன் நாட்டு நாடி வந்த காலம் இருக்கிறது. உனது மகள் சுகுணாவை முறையோடு என் மகனுக்கு பெண் கேட்பதற்காக வந்திருக்கிறேன். சம்பந்திங்க பழுகுதா? பெண் கேட்க வந்திருக்கின்றாயா? ஆமா ஆமா, என்னுடைய மகள் மாடி மேல போய்க்கிறேன். அப்பா, மாடி மங்களவரி நாட்டு இளவரசர் ஏன் இளவரசனுக்கு பிடிச்சிருக்கிறது? அப்படியா? அவங்க அப்பா தாய் ஊரு. அப்படியா? ஐயா, பரவாயில்ல. அம்மா மாமா ஐயாலாம் கிடையாது. பொண்ணுங்க பார்க்கலையா? நான் பெண் கேட்பதற்கு முன்னதாகவே என் மகன் 7ஆம் தர வளர்ந்தேன். மனதில் குடிகொண்டு விட்டான். நான் உரைத்தேன் அன்று. இன்று நிஜமாகிவிட்டது. இன்றே நான் நல்லபடியா இருப்பதற்காக இன்றே நிச்சயத்தாமலம் செய்து விடலாம். ஆகட்டுமே. ஒப்புக்கு தாமல் மாத்து. மங்களவரி நாட்டு மார்தாண்ட மன்னுடைய மகன் ஏழரசுக்கு உன் மகள் சுகுணாவை நான் முறையோடு பெண் ஏற்றுக்கொள்கிறேன். குடிப்பா நமக்கு சார். ஆமா கல்யாணம் அன்னைக்கு தம்பி, நாளை விடிந்தால் வெள்ளிக்கிழமை ஐயோ வெள்ளிக்கிழமை கல்யாணம் போறீங்க. பணமனா வெள்ளிக்கிழமை இருக்காதுங்க. வெள்ளியோடு நொல்லியோடு போங்க. ஆமா சனிக்கிழமை ஐயோ சனி முடிச்ச நாள். ஞாயிற்றுக்கிழமை நாய் படாத பாடு. திங்கட்கிழமை ஐயோ திப்பட்ட நாள். செவ்வாய்க்கிழமை சபா வாங்க. புதன்கிழமை புத்தில் இருக்கிற பாம்பு கூட வெளியே வந்து பார்க்கலாம். வியாழக்கிழமை விஜய்னா கஜானாங்க. விளங்காதவர். என்ன வாரத்துல இருப்பது 7 நாள் தான். ஆமா அந்த 7 நாள் தவிர எந்த நாள் திருமணத்தை 8ஆம் நாள் வச்சுக்க, இல்ல 18ஆம் நாள் வச்சுக்க. பால் மோச்ச ஆடிலாம், இல்ல கரண மோச்ச ஆடிலாம், இல்ல அரிச்சந்திரவா ஆடிலாம். என்ன துக்க செய்தியா இது? யார் போய் சொல்லுங்க. ஏற்பாடு பண்ணுங்க. நான் கல்யாணம் ஏற்பாடு பண்றேன். மாவிலை தோரணங்கள், மாணிக்க தீபங்கள், மங்கள வாத்தியம் முழங்கும். உன் மகளை விரைவாக அழைத்துக் கொண்டு சீக்கிரம் நாடு